ரைட்டிங் முடிச்சிருக்கிறதுனால எனக்கு சில அட்வான்டேஜஸ் இருந்திருக்கு. நான் ஒர்க்கிங் ஃபீல்டில் ஈவன் படிக்கும்போதும் டைப் ரைட்டிங் தெரிஞ்சு நான் 10th முடிச்சோடனே டைப் ரைட்டிங் முடிச்சதுனால அடுத்து பிஎஸ்சி படித்தேன், அடுத்து எம்எஸ்சி படித்தேன், அடுத்து பிஹெச்டி வரையும் போயிட்டு நான் அப்படி போகும்போது எனக்கு எல்லா ஸ்டேஜ்லேயுமே யாரும் நான் டிபெண்ட் பண்ண வேண்டியதுன்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சு. காரணம் என்னன்னா நிறைய டைப்பிங் ஒர்க் இருக்கும், நிறைய ரிட்டன் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கும் நமக்கு. இப்போ எல்லாமே ப்ரெசென்ட் பண்ணுறது எல்லாம் நம்ம எழுதி பண்ணுறதை விட டைப் அடித்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்குள்ள ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்குற காலத்தில் இருக்குது. நாங்கள் ஓல்டு காலத்தில் என்னென்னா லெட்டர்லாம் எழுதுவாங்க, லெட்டர்லாம் டைப் பண்ணி தான் எழுதிட்டு இருக்கணும். லேட்டஸ்ட் ஸ்டேஜில் எல்லாமே இப்போ டைப் ரைட்டிங் கம்ப்யூட்டர் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால டைப் ரைட்டிங் இருக்கிறதுனால என் கூட ஒரு 10 பேர் இருந்தால் என்ன விதமான வேலையை செய்ய முடியுமோ நான் ஒரு சிங்கிளாக என்னால் பண்ண முடியும். ஸோ அந்த விதத்தில் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கிறதுனால ஒரு பெரிய கம்ப்யூட்டர் ஆஃபீஸர் கைதுங்க திரும்பமா. ஹரிணி, எனக்கு நான் படித்த டிகிரி வந்து எம்காம் எனக்கு எந்த விஷயத்திலும் கை கொடுக்குது. பட் ஆனால் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறப்ப நம்மளுக்கு 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த எம்காம் நம்மளுக்கு டிகிரி இது. ஆனால் அப்போ வந்து எனக்கு டிஎன்பிசி எழுதுனது இல்லை. அப்போ தான் டைப் ரைட்டிங் முடிச்சப்ப எனக்கு அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் அந்த வந்துச்சு இல்லையா, அது மூலயமா தான் நானும் கோர்ட்டில் வந்து என்ட்ரு ஆகணும். அதனால் டைப் ரைட்டிங் எல்லாருமே படிக்க, உங்கள் பசங்க இருந்தாலும் யார்கிட்ட சொல்லி ரிலேஷன்ஸ்லாம் படிக்க சொல்லுங்கள். ஏன்னா அது இப்போ நிறைய வேக்கண்ட் வருது. ஜூனியர் அசிஸ்டண்ட்டு, டைப்பிஸ்ட்டு, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டிவ், கம்ப்யூட்டர் நல்லா படிங்க. இந்த உழைப்பால் வந்தவங்க சொல்கிறோம் இல்லையா, அது அவங்க வந்து 2 பேருமே சமம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணாங்க. சார் வந்து எல்ஐசியில் இருந்தார் நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கு. ஒரு குழந்தை, ஏமா நீ ஹாஸ்பிட்டலில் போய் நைட் டியூட்டி லேட்டாக தான் வருவாங்க. ஒரு டைமில் நைட்டில் கண்ணு முடிச்சுட்டே வந்து வருவாங்க. ஏமா ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் நில்லுவான்னு சொல்கிறோம். என்ன சார் 7000 சம்பளம் 6000 சம்பளம் ஆகுது. அப்போலாம் 7000 பெரிய விஷயம் இருந்தோம்மா. அப்போலாம் பெரிய விஷயம். அது ஒரு 15 இயர்ஸ் 10 வருஷமா 15 வருஷம். அப்போலாம் ரொம்ப 7000 பெரிய விஷயம் தானே அப்போலாம். அதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, வேலையை விட்டு நிற்க சொல்கிறாங்க. நான் ஐஸ்வர்யா பண்ண சொன்னால் ஹஸ்பண்ட் வந்து இல்லை சார் உங்களுக்கு வந்து டெம்பரரியாக வேணுமா பர்மனெண்ட்டாக வேணுமா சார். ஆனால் பரவாயில்ல, இஸ் வெரி ஜென்டில்மேன். அவர் அதே மாதிரி என்ன பண்ணார், உங்களுக்கு வந்து சரிம்மா சார் சொல்கிற மாதிரி கேளுமான்னு வேலையை விட்டு ஸ்டாப் பண்ணிச்சு. டைப் பண்ணி போக தெரிஞ்சாங்க, எக்ஸாம் பண்ணேன். அப்புறம் பாரு ஃபர்ஸ்ட் எந்த 2 போஸ்டிங் வந்தது. கோர்ட்டில் போனால் அந்த ஜாப் வந்து போச்சு. அப்புறம் அடுத்த எக்ஸாம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் கலெக்டர் ஜாப். 2 ஜாப். எந்த வேலைக்கு போகிறதுன்னு தெரியாமல் ஃபர்ஸ்ட் அதை இது பண்ணிட்டு 2வது பண்ணுறேன். இருக்கா நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க, இந்த இன்ஸ்டியூட்டில் நல்லா சொல்லி தர்றாங்களா, இல்லை நீங்கள் நினச்சி பேர் நடக்குதா, இல்லை ஒரு இதுக்காக சொல்ல எது இருந்தாலும் ஓப்பனாக சொல்லுங்கள். ஸோ இப்போ இந்த டைமில் வந்து மேம்லாம் வந்து ரொம்பவே மோட்டிவேஷன். இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. சும்மா நீங்கள் எப்போதும் பேசுகிற மாதிரியும் எக்ஸாமுக்கு எப்படி டைமிங் கொடுப்பீங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ஷன், அதுதான் எதிர்பார்க்கணும். அந்த மாதிரி தான் எதிர்பார்க்கேன். ஆனால் மேம்லாம் வந்து சத்யா மேம் சொன்னது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருந்துச்சு. சார் அவங்க சொன்னது எல்லாமே எனக்கு வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மேம் மாதிரியே நம்மளும் வந்து இது இப்போ என்ன சொன்னாங்க, டைப் ரைட்டிங் முடிச்சுட்டு ஸ்டென்னோ முடிச்சுட்டு நம்ம ஜாப் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி என் மைண்ட் ஃபுல்லாக அது மட்டும் தான் இருந்துச்சு. அவங்க சொன்னது மட்டும் தான் இருந்துச்சு. நானும் வந்து அந்த மாதிரி பண்ணணும், மேம் இடத்துக்கு நானும் வரணும், மேம் பேசின இடத்துக்கு இப்போ மேம் உட்காந்துட்டாங்க, நெக்ஸ்ட் டைம் நம்மளும் சார் கூப்பிட்ற அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு மைண்ட் ஃபுல்லாக தான் இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி நீங்க வந்து இங்க வந்து உட்காரலாம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்களும் ஜாப் ஈஸியாக போகலாம். அவங்க ஒன்று நம்ம ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணல, கஷ்டப்பட்டேன். டைப் பண்ணி போதே முடிச்சாங்க, சிஓ முடிச்சாங்க, எக்ஸாம் எழுதினாங்க, வந்துட்டாங்க. அவ்வளோதான். இது உங்களால் முடியாதா? கண்டிப்பாக முடியும். ஓகேவா? நல்ல பாயிண்ட்லாம் எடுத்து கொடுங்க. உங்கள் சார்பாக நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக இந்த கிஃப்ட்டை கொடுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசுகிறாங்க இல்லையா, மோட்டிவேஷன். நான் எப்படி மோட்டிவேஷன் தரமோ அது ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறேன். அவங்களுக்கு நன்றி, வணக்கம். இந்த இன்ஸ்டியூட்டில் சேர்ந்தப்போ எனக்கு வந்து கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்துச்சு. ஆனால் சார் ஒரு வாட்டியும் வந்து கரெக்ட் டைம் வரணும், அப்புறம் என்னோடய டியூட்டர்லாம் நல்லா எனக்கு டவுட்டுன்னு இருக்கும்போது
நல்லா வந்து ஹெல்ப் பண்ணாங்க. உடனே வந்து என்னோட டவுட்லாம் கிளியர் பண்ணாங்க. எக்ஸாம் டைமில் முன்னாடியே வந்து நிறைய டெஸ்ட் வைப்பாங்க. டெய்லி டெஸ்ட் ப்ளஸ் வந்து வீக்கெண்டு டெஸ்ட்டு கொடுத்து நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. என் பேர் விஜயலட்சுமி. நான் ட்ரிபிள்சி இன்ஸ்டியூட்டில் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட். நான் 11th 12th ஸ்கூல் படிக்கும்போது டைப் ரைட்டிங் வருவேன். ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம டைப் ரைட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் ஆனால் 1 hour வந்து நம்ம அதை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணால் நம்ம ஈஸியாக இருக்கும். வணக்கம், என் பேர் வந்து ஹரிபிரசன்னா. நான் வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஜூனியர் முடித்தேன். இப்போ திரும்பி இங்கிலீஷ் தமிழ் ஒரே நேரத்தில் சீனியர் பண்ணிகிட்ருக்கேன். வீக்லி வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க. சாட்டர்டேவும் டெஸ்ட் இருக்குது, மாடல் டெஸ்ட். அப்புறம் சண்டே வந்து ஸ்பீட் டெஸ்ட் வைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் நிறைய வந்திருக்கு, மிஸ்டேக்ஸு கம்மியாக இருக்குது. தேங்க்யூ. ஸோ நான் ட்ரிபிள்சி இன்ஸ்டியூட்டில் 2 இயர்ஸாக படிக்கிறேன். சார் ரெகுலராக டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவார், ஸ்பீட் டெஸ்ட் கொடுப்போம். இதெல்லாம் கண்டக்ட் பண்ணுறதுனால இட் ஜஸ்ட் காட் டிஸ்டிங்ஷன் இன் COA as well as in டைப் ரைட்டிங் இங்கிலீஷ், சீனியர் இன் இங்கிலீஷ். தமிழ் ஜூனியர் கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருந்தேன். நடுவில் டைம் செட் ஆகாததுனால ஸ்டாப் பண்ணியாச்சு. சார் எல்லாமே கிட்ட நின்று பார்த்து எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க. அதனால தான் எங்களால் டிஸ்டிங்ஷன் எடுக்க முடியும்.